ஹாய் கைஸ், நான் உங்கள் ஏகே. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோவோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோவில் பிட்காயின் டெக்னாலஜியில் blackchain டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிட்காயின் டெக்னாலஜியில் blackchain டெக்னாலஜி எப்படி பயன்படுத்தப்படுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். முன்னணி கிரிப்டோ கரன்சியான பிட்காயினில் தான் இந்த blackchain டெக்னாலஜி பயன்படுத்தப்படுது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பணத்தை எல்லாமே உருவாக்குறது எதுனா ஆர்பிஐ, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு அமைப்பு தான் உருவாக்குது. இது போல தான் பல நாடுகளில் சேர்ந்த அமைப்பு அவங்களுக்கு தேவையான பணத்தை உருவாக்கி கொள்ளுது. அப்படி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்ற போது தான் இந்த பேங்க் அப்படின்ற ஒரு தேர்ட் பர்சன் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் ஆகுறாங்க. அப்படி நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த பேங்க்கில் நம்மளுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். அதே மாதிரி நம்ம எவ்வளோ அமௌண்ட் போடுறோம் எடுக்கிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த பேங்க்கோட சர்வரில் சேவ் ஆகிருக்கும். அதே மாதிரி நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம், ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா இப்போ இருக்கிற இந்த ஜிபே ஃபோன்பே வச்சு அந்த பேங்க் மூலிமா நம்ம டைரெக்டாக அந்த ஷாப்க்கோ இல்லை அந்த இண்டஸ்ட்ரிக்கோ நம்ம அமௌண்ட் சென்ட் பண்ணிக்கிறோம். பட் பிட்காயினில் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும், எப்படி டிரான்சாக்ஷன் நடக்கும் அப்படின்ற உங்களோட கேள்விக்கான பதில் தான் blackchain டெக்னாலஜி. பிட்காயினில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு சர்வரில் மட்டுமே சேவ் ஆகிருக்காது. அதுக்கு பதிலாக பிட்காயின் வச்சிருக்கிற எல்லாரோட அக்கௌண்ட்லேயுமே உங்களோட டீட்டெயில்ஸ், இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா பேங்க்கில் எப்படி நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கோ அதே மாதிரி இதில் இந்த பிட்காயின் ப்ராசஸில் எல்லாரோட டீட்டெயில்ஸும் எல்லார்கிட்டையும் இருக்கும். இந்த ப்ராசஸில் யாராவது ஒருத்தர் எவ்வளோ டைம் இந்த டிரான்சாக்ஷன் பண்ணாலுமே இது blackchain நெட்வொர்க்கில் எல்லார்கிட்டையுமே இந்த டீட்டெயில்ஸ் போயிடும், அதாவது எல்லா சர்வருக்குமே அனுப்பிடும். இதனால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பேங்க் எல்லாத்தையுமே கண்காணிக்காது. சப்போஸ் பேங்க்கில் ஏதாவது ஒரு சிஸ்டமை யாராவது ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சிஸ்டமை கம்பேர் பண்ணி தான் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. பட் இந்த blackchain டெக்னாலஜியில் ஏதாவது ஒரு இதில் ஹேக் பண்ணிட்டா கூட, ஏன்னா எல்லா சர்வர்லையும் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரே டீட்டெயில் தான், அதனால் ஒரு இதில் ஹேக் பண்ணிட்டா கூட மற்ற சர்வர் அதை அக்செப்ட் பண்ணிக்காது. அப்படி நடக்கும்போது எந்த இடத்துல மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்னு நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் blackchain டெக்னாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு. இப்போ நம்ம இந்த blackchain டெக்னாலஜி சேஃபாக இல்லையா அப்படின்ற விஷயத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த blackchain டெக்னாலஜி 3 விதமான செக்யூரிட்டி பர்பஸை ஸ்ட்ராங் பண்ணி, இதில் ஒன்று ஆஷ், செகண்டு ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், தேர்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் நெட்வொர்க். ஃபார் எக்ஸாம்பிள், பிட்காயினோட SHA-256 அப்படின்ற ஒரு ஆஷ் கிரிப்டோ முறையை பயன்படுத்துதுன்னு வச்சுக்கலாம். அதில் ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சுக்கிறது எதுன்னா ஒரு பிளாக். பட் அந்த பிளாக்ல இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும். அதை SHA-256 அப்படின்ற ஒரு கிரிப்டோ முறையை பயன்படுத்தி வேறொரு ஐடென்டிஃபை நம்பராக மாற்றிடுவாங்க. ஒருவேளை அந்த சர்வரில் ஹேக்கர் யாராவது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஆஷ் நம்பர் ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆகிக்கும். அப்படி இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பிளாக்கோட நம்பரும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பிளாக்கோட நம்பரும் ஒத்து போகாது. ஸோ அப்போ நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அதில் ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு. செகண்ட் நம்ம பார்க்குறது ப்ரூஃப் ஆஃப் ஒர்க். இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் தான். ஸோ இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம இருக்கிற எல்லா பிளாக்ல இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணி, இப்படி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த செகண்ட் செக்யூரிட்டியை கண்டுபிடிச்சிருக்காங்க, அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஒர்க். இதை நம்ம பேஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு பிளாக்ல ஏதாவது ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கிராஸ் பண்ணி போகணும். இந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படின்றது ஒரு கஷ்டமான பசில். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குள்ள கேம் ப்ளே பண்ணுவீங்கள்ல, அந்த பசில் நீங்கள் சால்வ் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும். இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், ஒரு ஸ்பீடாக நெட்வொர்க் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் தேவை. இதை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 minutes ஆகும். பட் என்னன்னா ஒரு blackchainல நிறைய லட்சக்கணக்கான பிளாக் இருக்கும். ஸோ இதில் நம்ம கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம தேர்டாக பார்க்க போகிறது டிஸ்ட்ரிபியூட்டட் நெட்வொர்க்.
சப்போஸ் இதையும் செகண்ட் ஆப்ஷனையும் கிராஸ் பண்ணி வந்துட்டாங்க ஹேக்கர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். மூணாவதாக இருக்கிறது இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் நெட்வொர்க். இதை கிராஸ் பண்ணியே ஆகணும். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பிளாக் செயினில் இருக்கிற ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாருமே யார் யாரெல்லாம் பிட்காயின் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட எல்லா சர்வர்லேயுமே இருக்கும் அப்படின்னு. சப்போஸ் ஏதாவது ஒரு பிளாக்ல ஹேக்கர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணிட்டா கூட நெக்ஸ்ட்டாக ஒரு புது பிளாக் உருவாகுது அப்படின்னா எல்லா சர்வர்களுக்கும் டீட்டெயில்ஸ் போகும்ல. அப்போது அந்த எல்லா சர்வரில் இருக்கிற டீட்டெயில்ஸும் இந்த ஒரு சிஸ்டமில் இருக்கிற டீட்டெயில்ஸும் கம்பேர் ஆச்சுன்னா இது வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பிரேக் பண்ணிடும். அதாவது ஹேக்கர்ஸ் எல்லாம் ஹேக் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 51% கம்ப்யூட்டரையாவது ஹேக் பண்ணணும். எப்படியும் இது சாத்தியமாகாத ஒரு விஷயம். ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜியில் ஹேக் பண்ணவோ இல்லை எந்த ஒரு மால்வேரோ அட்டாக் பண்ணவோ முடியாது. ஸோ கைஸ், இந்த வீடியோவிலிருந்து இந்த பார்ட் 1 பார்ட் 2விலிருந்து பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட்டுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.